ஓம் சக்தி. மகனே, நீ என்னை நினைத்து உபவாசம் இருந்தாலோ, கால்நடையாக புனித பயணம் மேற்கொண்டாலோ, பக்தியில் வளர்ந்து வந்தாலோ, உனது உடல் நோய்களை மட்டுமின்றி பிறவி நோயையும் நீக்குவேன். மருத்துவன் கொடுக்கின்ற மருந்தின் மூலப்பொருளாகவும் நான் தான் இருக்கிறேன் மகனே. ஒருவனது ஊழ்வினை முடியும் காலம் வரை அவனுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுப்பது இன்றியமையாதது. மருத்துவன் மருந்தை கொடுத்தாலும் அவனது வியாதி அந்த மருந்துக்கு கட்டுப்படுவதும் கட்டுப்படாததும் என் கையில் மகனே. எனவே மருந்துக்கு ஆகும் செலவினை வீண் என்று எண்ணாதே. அதற்கு செலவாகும் பொருளை பற்றி கவலைப்படாதே. வாழ்க்கை ஒரு விளையாட்டு. உயிரும் ஆன்மாவும் சேர்ந்த உடல் என ஒன்று இருந்தால்தான் வாழ்க்கை என்ற விளையாட்டை விளையாட முடியும். பசை இருந்தால்தான் 10 பேர் உன்னிடம் சேர்வார்கள். உருவம் இருந்தால்தான் தூசி படியும். உள்ளம் இருந்தால்தான் அழுக்கு சேரும். முகம் பார்க்கும் கண்ணாடியை துடைத்து கொண்டிருந்தாலும் பாதரசம் போய்கொண்டிருக்கும். உயிர் இருந்தால்தான் பந்தம், பாசம், பதவி என்ற ஆசைகள் இருக்கும். நீ பல பேரை ஏமாற்றினால் உயிர் உன்னை ஏமாற்றிவிட்டு போய்விடும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.